வணக்கம். இந்த பதிவில் வாரம் ராசி பலன். மகரம். ராசிக்கு அதிபதி 3ஆம் இடத்துல ராகுவுடன் இணைஞ்சிட்டு இருந்தார். உடல் ரீதியிலும் சரி, குடும்பம், வருமானம் இது போன்ற அமைப்புகளில் 3ஆம் இடத்தில் சனி ராகுவுடன் இணைஞ்சதுனால தேவையில்லாத அலைச்சல்கள், முன்கோபத்தினால தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் சந்திச்சிருப்பீங்க. இப்போ சனி ராகு விலகிறாரு. 2ஆம் இடத்துல ராகு வந்துட்டாரு. பணம் தட்டுப்பாடு ஏற்படுமா, இல்லை குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை? அப்படிலாம் இல்லை. குரு பார்வை இருக்குது. அதனால் பெரிய வார்த்தைகளை யாருக்கும் கொடுக்காதீங்க. வருமான ரீதியில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அத்துடன் இங்கே குரு பார்க்கறதுனால தனவரவு சிறப்பாகவே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சுப காரியங்கள் குடும்பத்தில் ஏற்படும். அதே போல் 8ஆம் இடத்துல வரக்கூடிய இந்த கேதுவானவர் திடீர் திருப்பங்களை கொடுப்பாரு. அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள், அதன் மூலமாக பண வரவுகள், எதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் இந்த வாரத்தில் சந்திரன் பார்த்தா உங்களுடைய 4ஆம் இடத்துல அமர்ந்து பரிவர்த்தனை அமைப்பு பெறாரு உங்களுடைய 7ஆம் இடத்துடன். அதனால் கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த கருத்து வேறுபாடுகள், அலைச்சல்கள், மன கசப்புகள் இது எல்லாமே விலகக்கூடிய ஒரு அமைப்பு. ரொம்ப நாளாகவே இங்கே 7ஆம் இடத்துல செவ்வாய் அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்கறதுனால கணவன் மனைவிக்கு இடையில் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள், குறிப்பாக உடல் ஆரோக்கியம், அதே மன தேவைகள், வெளிதூர பிரயாணங்களை ஒரு பிரச்சனை, இது போன்ற அமைப்புகளை சந்திச்சிட்ருப்பீங்க. அந்த அமைப்பில் இந்த வாரத்தின் ஆரம்பம் நல்லா இருக்குது. அடுத்த உச்ச அமைப்பு பெறாரு சந்திரன் உங்களுடைய 5ஆம் இடத்துல. இதனால் குழந்தைகள் ரீதியில் ஒரு நல்ல ஒரு அமைப்பெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட போகிறது. இந்த வாரத்தில் இறுதியில் சந்திரன் பலம் அடைவார் ராசியில். இங்கே சந்திரமங்கல யோகம் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு. வீடு, வண்டி, வாகனம் இது போன்ற அமைப்புகளில் ஒரு மன கஷ்டத்தை சந்திச்சிட்ருக்கிறவங்களுக்கு இது ஒரு சாதகமான ஒரு அமைப்பாக இருக்கும். அதே போல் உங்களுடைய 12ஆம் இடத்துல சனி சுக்கிரனுடன் இணைவு பெறதுனால அதிர்ஷ்ட வாய்ப்புகள், குறிப்பாக இது ஒரு நன்மை என்னென்னா, சனி சுக்கிரனுடன் இணைவு பெற்று அமைய பெற்று இருப்பது என்பது உடல் ரீதியிலும் மன ரீதியிலும் ஒரு தெளிவான அமைப்பு உண்டாகக்கூடிய, வருமான சார்ந்த விஷயங்களில் சாதகமான ஒரு அமைப்பு உண்டாகக்கூடிய ஒரு சூழலாம் கண்டிப்பாக ஏற்படும் இந்த ராகு விலகினதுனால. அதே போல் உங்களுடைய 6ஆம் பாவாதி புதன் கடந்த வாரம் 3ஆம் இடத்துல அமர்ந்துட்டு இருந்தார். இப்போ 4ஆம் இடத்திற்கு வந்திருக்கிறது. இது ஒரு சாதகமான ஒரு அமைப்பு. வெளிதூரத்தில் வசிக்கிறவர்களுக்கு வேலை சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. உங்களுடைய மன ரீதியிலையும் தெளிவான ஒரு அமைப்பு இப்போது உண்டாகும். இப்போ பார்த்தீங்கன்னா தகப்பன் வழி சொத்துக்கள் ரீதியில் நல்ல ஒரு அமைப்புலாம், தகப்பன் வழி உறவுகளும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இப்போது உண்டாக போகிறது. அடுத்ததாக இன்னொரு பதிவில் சந்திப்போம் நண்பர்கள். நன்றி, வாழ்த்துக்கள்.